பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கான தேவ வார்த்தை பிலிப்பியர் 4:19 பாருங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். நம்ம குறைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதற்கு முதலாவதாக நம்ம என்ன பார்க்கணும்? நம்ம தேவனாலே எல்லாம் கூடும். நம்ம தேவனாலே கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. நம்ம குறைய உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனோட சித்தம் கிடையாது. நாம் என்ன பண்ணி இஸ்ராவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதையே என்னோட நோக்கம்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். நமக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் அவர் பாதுகாக்கிற தேவன் நம்ம தேவன். அதனால் முதலாவதாக நம்ம என்ன செய்யணுமா? முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது அவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 நம்ம பார்க்குறோம். முதலாவதாக நம்ம தேவனோட ராஜ்யம் தேடணும், அவர் நீதி தேடணும். அப்போது எந்த ஒரு குறைவு இல்லாதபடி தேவன் நம்மளை நடத்துகிறார். அபிரகாமை நம்ம பார்க்குறோம், யோசேப்பு நம்ம பார்க்குறோம். இவங்களெல்லாம் பாருங்கள், எந்த ஒரு குறை இல்லாதபடி தேவன் அவர் நடத்தினார். ஏன்னா அவர் முதலாவதாக யாரை நோக்கி பார்த்தார்? யாக்கோபு இருப்பாருங்க, ஆண்டவர் நோக்கி பார்த்தார். அபிரகாம் இருப்பாருங்க, ஆண்டவர் நோக்கி பார்த்தார். ஈசாக்கு பாருங்க, ஆண்டவர் நோக்கி பார்த்தார். அதனாலே தான் அவங்களை என்ன பண்ணுறார்? தேவன் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதுபோல் நம்ம அவர் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மத்தேயு 7:9-11 நீங்கள் பாருங்கள். உங்களிலே எந்த மனுஷனானாலும் தன்னிடத்திலே அப்பத்தை கேட்டால் தன்னை மகனுக்கும் கல்லை கொடுப்பானோ? மீன் கேட்டாலே அவனுக்கும் பாம்பை கொடுப்பானோ? ஆகியாலே பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்லா ஈவுகளையே கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதா தம்முடைய தன்னை வேண்டிக் கொள்ளுகின்றவர்களுக்கும் நன்மையை கொடாமல் இருப்பாரோ? அதை நீங்கள் நான் படித்து பாருங்கள். அதுபோல் தேவஜனமே, நம்ம முதலாவதாக தேவனோட ராஜ்யம் நீதியும் நம்ம தேடுறவங்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்கள் தேவைகளெல்லாம் தேவனை சந்திக்கிறவராக இருக்கிறார். அதே போல் தாவீது சொல்கிறார் பாருங்கள், சங்கீதம் 23:1 கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு மேய்ப்பர் நாம தாழ்ச்சி அடையேன்னு தாவீது சொல்கிறார். எவ்வளோ தேவன் மேலே விசுவாசமாக இருந்தாலும், தேவன் அவர் ஆசீர்வதித்திருந்தாலும் அப்படி சொல்லியிருப்பார் பாருங்கள். எவ்வளோ பாடுகள் உபதிரங்கள் வந்தது, ஆனாலும் அவர் என்ன பண்ணல? தேவனை மறுதலிக்கலே பார்க்குறோம். யோபுனா என்ன பண்ணுறோம்? எவ்வளோ பாடுகள் வந்தாலும் தேவனை மறுதலிக்கலை. உங்களுக்கு கூட எவ்வளோ பாடுகள் வந்திருக்கலாம், ஆனால் தேவனை மறுதலிக்காமல் தேவனை தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆண்டவரே கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தைப்படி கர்த்தாவே நீர் எப்பொழுது கர்த்தாவே அப்பா எங்களோட நீர் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்கள் தேவைகளெல்லாம் என் தேவனை சந்திக்கிறதுக்காக நன்றி சுவாமி. அப்பா, உங்கள் ராஜ்யத்தையும் நீதியும் நியாயத்தையும் தேடுற பிள்ளைங்களுக்கு ஒரு குறை இல்லாதபடி தேவன் நீர் பாதுகாக்கிறீரே, அதற்காக தேவனுக்கு நன்றி சுவாமி. தேவன் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவே அப்பா தேவனை என்னென்ன குறைகளோடு இருக்கிறாங்களோ அந்த குறைகளெல்லாம் நிறைவாக்கி கொடுத்து அவங்களுக்கு சமாதான சந்தோஷத்தை தேவனை கொடுங்கப்பா. அவங்களை தேடுறவங்களாக மாற்றி தேவனை அவங்க தேவைகளெல்லாம் சந்திங்க. இன்றைக்கி பிறந்த நாள் வெட்டிங் டே இருக்கிறவங்களுக்கும் நல்ல காரியங்களும் கர்த்தாவை செய்கிறவங்களும் நல்ல காரியங்களுக்கு போகிறவங்களும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக தேவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் அநேக ஜனங்களுக்கு நீ அனுப்புங்க. எத்தனோ பேர் கஷ்டத்தோடு இருப்பாங்க. ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்காத, தேவன வார்த்தை கிடைக்காத அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க. இந்த வார்த்தை அவங்களுக்கு கிடைக்கும்போது அவரும் நினைப்பாங்க, ஆமாம் நம்ம கர்த்தரை தேடணும், அப்போ தான் நமக்கு எல்லா காரியங்களும் தேவன் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டாலே பரலோகம் சந்தோஷப்படுமா. தேவஜனமே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க, கேளுங்க, இது கேட்டு விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன், ஆமேன்.